வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.2 கண்டினியூஷன் சம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸசைஸோட ஃபைனல் சம்க்கு வந்துட்டோம். இது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சம் தான். தட் இஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நம்ம டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். வாங்க சம்க்குள்ள போலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 8 ஆப்ஷன் ஏ பாருங்க. 0 is the smallest natural number. So natural number அப்படின்னு சொல்லி சொன்னாலே we can get set of all 1, 2, 3 and so on அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ கிளியர்லி இதுல ஜீரோங்கிற நம்பரே இல்லை. ஸோ அப்படி ஜீரோவே இல்லாதப்போ இது எப்படி ஜீரோங்கிறது ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பராக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. 400 இஸ் த ப்ரீடிசிசர் ஆஃப் 399. ஸோ ப்ரீடிசிசரோட ஃபார்முலா என்னன்னா n minus 1. ஸோ ப்ரீடிசிசர் ஆஃப் 399 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 399 minus 1 will get you 398. பட் நமக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல 400ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அடுத்தது ஆப்ஷன் நம்பர் சி பாருங்க. 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். அஃப்கோர்ஸ் ஹோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 and so on தான் நம்ம எழுதுவோம். ஸோ கிளியர்லி ஜீரோங்கிறது ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலேயே சின்ன நம்பர். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்றோம். அடுத்தது ஆப்ஷன் நம்பர் டி பாருங்க. 600 இஸ் த சக்சஸர் ஆஃப் 599. ஸோ சக்சஸரோட ஃபார்முலா என்னன்னா n plus 1. ஸோ சக்சஸர் ஆஃப் 599 கண்டுபிடிக்கும் போது 599 plus 1 will get 600. அதே தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அடுத்தது ஆப்ஷன் நம்பர் இ பாருங்க. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 and so on. அதே ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 0, 1, 2, 3 and so on. இப்போ பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற 1 ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, மற்ற எல்லாமே இருக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அதுவே ஆப்ஷன் எஃப்ல பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்ல இருக்க எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜீரோவே நேச்சுரல் நம்பர்ஸ்ல இல்ல. ஸோ எஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அடுத்தது ஆப்ஷன் ஜி பாருங்க. the predecessor of a 2-digit number is never a single digit numberனு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 2-digit நம்பரோட predecessor எப்போதுமே ஒரு single digit நம்பரா கிடைக்காது அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க், நம்ம இருக்கிறதுலயே சின்ன 2-digit நம்பர் எடுத்துக்கிறோம், that is 10. இந்த predecessor of 10 நம்ம கண்டுபிடிச்சோம்னா 10 minus 1 which is equal to 9. இந்த 9ங்கிறது single digit நம்பர். ஸோ கிளியர்லி கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பானது. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பரை எடுத்து அதுக்கு ப்ரீடிசஸர் கண்டுபிடிச்சா எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் கிடைக்குது. பட் அவங்க கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். hope you get the point. so அடுத்தது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஹெச் பார்க்கலாம். 1 is the smallest whole number அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so here whole numbers is equal to 0, set of all 0, 1, 2, 3 and so on. இந்த செட்டை பார்த்தாலே தெரியுது 0ன்றது தான் smallest whole number, 1 கிடையாது. so given statement is false அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். so அடுத்தது ஆப்ஷன் நம்பர் ஐ பாருங்க. the natural number 1 has no predecessor அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே நம்ம என்ன எழுதுவோம், 1, 2, 3 and so on இதெல்லாம் எழுதுவோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 1ஓட ப்ரீடிசஸர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ப்ரீடிசஸர் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1 minus 1 which is equal to 0ன்னு கிடைக்குது. இந்த 0 இந்த நேச்சுரல் நம்பர்ல வராது. ஸோ அதனால நேச்சுரல் நம்பர் 1 has no predecessorங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஆப்ஷன் ஜே பார்க்கலாம். the whole number 1 has no predecessor. 1க்கு ஹோல் நம்பர் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரீடிசஸர் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே ஹோல் நம்பர்ல பார்க்கும்போது 0, 1, 2, 3 and so on எல்லாமே வரும். அஃப்கோர்ஸ் ப்ரீடிசஸர் ஆஃப் 1 நம்ம லாஸ்ட் சம்ல கண்டுபிடிச்சோம். 1 minus 1 is equal to 0. அந்த 0 இந்த இடத்துல இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1க்கு வந்து ஹோல் நம்பர்ஸ்ல ப்ரீடிசஸர் இருக்கு, ஆனா அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆப்ஷன் கே பாருங்க. the whole number 13 lies between 11 and 12. clearly the whole number between வந்து 11, 12, 13, 14. ஸோ கிளியர்லி இந்த 13ங்கிற ஹோல் நம்பர் 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் டு பி ஃப்ராங்க், இந்த 13ங்கிற ஹோல் நம்பர் 12க்கும் 14க்கும் பிட்வீன்ல இருக்குது. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எல் பாருங்க. the whole number 0 has no predecessor. the whole numberன்னும் போது ஹோல் நம்பர் பார்க்கும்போது 0, 1, 2, 3 and so on போய்கிட்டே இருக்கும். இப்போ நீங்க 0க்கு predecessor கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ predecessor of 0ன்னும் போது 0 minus 1 will get -1. இந்த -1 does not belongs to whole numbers. இது இன்டிஜர்ஸ்ல தான் வரும், ஹோல் நம்பர்ஸ்ல வராது. ஸோ டெஃபினெட்லி ஹோல் நம்பரா இருக்கிற 0க்கு predecessor கிடையாது. of course the statement is true. finally ஆப்ஷன் நம்பர் எம் பாருங்க.
the successor of 2-digit number is always a 2-digit number. ஒரு 2-digit நம்பரோட successor எப்போதுமே 2-digit நம்பரா தான் இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா largest 2-digit நம்பரான 99 எடுத்துக்கிறேன். ஸோ successor of 99 கண்டுபிடிக்கும் போது 99 plus 1 will gives you 100. எனக்கு 3-digit நம்பரா கிடைச்சிருக்கு, which is not a 2-digit number. ஸோ கண்டிப்பா கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். ஏன்னா எனக்கு 3-digit நம்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஸோ clearly the given statement is false. ஸோ இதே வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் 2.1 ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோ செக் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் 2.1 வந்ததுக்கான கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் வீடியோட ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீன் ஆஃப் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.